Hi students, in last videos we learned about the resistivity, conductivity, and today we are going to talk about the resistors in series and parallel. Resistors series la connect பண்ணிட்டு இருந்தா அதுக்கான equivalent resistance value எப்படி இருக்கும், parallel connect பண்ணா equivalent resistance value எப்படி இருக்கும், அதுதான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறது. So இப்போ an electric circuit may contain a number of resistors which can be connected in different ways. For each type of circuit we can calculate the equivalent resistance. Equivalent resistance value we can easily calculate produced by a group of individual resistors. Okay, so in two ways we are connecting resistors. One is the series, another one is parallel. So now we are going to talk about resistors in series. Resistor series la irukumbodhu equivalent resistance. What is the equivalent resistors in resistors in series? Resistor series la irukumbodhu equivalent resistance value என்னன்னு இப்ப calculate பண்ண போறோம். ஓகேங்களா? When two or more resistors are connected end to end, they are said to be in series. Series la connect பண்ணிருக்கோம். அப்போ the resistors could be simple resistors or bulbs or heating elements or other devices. ஓகேங்களா? resistors simple resistors, bulbs, heating elements or other devices இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சீரீஸ்ல, அதாவது end to end கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா like this இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தா அப்போ அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? the three resistors R1, R2 and R3 are connected in series. The amount of charge passing through the resistors R1 must also pass through the resistors R2 and R3. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து RS. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகும், வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ R1 must also pass through the resistors R2 and R3 since the charges cannot accumulate anywhere in the circuit. ஆனால் சார்ஜஸ் வந்து இதில் என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த சர்க்கியூட்டில் எங்கேயுமே அக்குமுலேட் பண்ணலை. ஆனால் என்ன இருக்குது, கரண்ட் மட்டும் நம்ம பாஸ் ஆகுது, சார்ஜஸ் வந்து நம்ம இங்கே அக்குமுலேட் ஆகலை. அந்த சின்ஸ் தி சார்ஜஸ் cannot accumulate anywhere in the circuit, இந்த சர்க்கியூட்டில் எங்கேயுமே என்ன ஆகலை, அக்குமுலேட் ஆகலை. ஸோ டியூ டு திஸ் ரீசன் the current I passing through all three resistors is the same. இங்கே ஏதாவது சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே வரக்கூடிய சார்ஜ்னால நம்ம கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்லேருந்து வரக்கூடிய சார்ஜ்னால சார்ஜ் வந்து இங்கே வேரியேஷன் ஆகலாம். அப்போ என்ன ஆகும், இங்கே சார்ஜஸ் வந்து வேரியேஷன் ஆகும், அதனால கரண்ட் வேரியேஷன் ஆகும்னு சொல்லலாம். இங்கே எந்த ஒரு சார்ஜஸுமே இங்கே இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம என்ன அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கரண்ட் கொடுக்குறோமோ the same amount of current must be passed through this circuit. Okay, according to Ohm's law, if same amount of current pass through different resistors of different values, then the potential difference across each resistors must be different. இப்போ இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இருக்கிறதுனால அந்த கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர்ஸ், டிஃப்ரெண்ட் வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர்ஸ் வழியாக கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து லெட் பி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பி R1 வந்து V1, R2 V2, R3 வந்து V3ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து then we can write அதுலேருந்து நம்ம from Ohm's lawலேருந்து V is equal to IR Ohm's law. ஸோ அப்போ அதுலேருந்து V1 is equal to என்ன எழுதலாம், IR1 because current is the same. R2 is equal to V2 is equal to IR2, V3 is equal to IR3. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய Ohm's law படி நம்ம பார்க்கும்போது but the voltage, total voltage is equal to the sum of the voltages across each resistors. நம்மளுடைய இந்த வோல்டேஜ், டோட்டல் வோல்டேஜ் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் சம் ஆஃப் த வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர்ஸ். ஸோ V is equal to V1 plus V2 plus V3. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போது V1ஓட வேல்யூ வந்து என்னென்னா IR1, V2ஓட வேல்யூ IR2, V3ஓட வேல்யூ IR3. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது I டேர்மை வெளில எடுத்துருவோம். ஸோ
we connect the several resistors are connected in series, so the total or equivalent resistance is, so the total or equivalent resistance in series is equal to the sum of the individual resistance. ஓகேங்களா, that இங்கேயும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா the value of equivalent resistance in series connection will be greater than the ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதுவும் அது கிரேட்டர் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ விட இங்கே கிரேட்டராக தான் இருக்கும். ஓகேங்களா, ஏற்கனவே கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரல் பார்த்தோம்லையே அதே மாதிரி தான் இங்கேயும். ரைட், ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல், ரெசிஸ்டர்ஸ் பேரலில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா சேம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இன் திஸ் கேஸ் the total current I that leaves the battery is split into 3 separate parts. அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய டோட்டல் கரண்ட் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் R1 R2 R3 வழியாக 3 செப்பரேட் பாத் வழியாக என்ன ஆகும், வேறு நம்ம கொடுக்குற டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் R1 R2 R3 வழியாக செப்பரேட் ஆகி டிவைட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அது வந்து I1 I2 I3 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகே, டியூ டு த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் the total current in the circuit I is equal to the sum of individual currents. individual 3 resistors வழியாக போகக்கூடிய கரண்ட்டை நம்ம சம் பண்ணோம், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, in this case the total current I that leaves the battery is split into 3 separate parts. Let I1 I2 and I3 be the current through the resistors R1 R2 and R3 respectively. Due to the conservation, நம்ம conservation of charge படி பார்த்தோம் அப்படின்னா the total current in the circuit is நம்ம என்ன பண்ணியிருக்கோம், I is equal to I1 plus I2 plus I3. ஓகேங்களா, ஸோ சின்ஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர்ஸ் இஸ் சேம், ஸோ அதனால் ஃப்ரம் ஓம்ஸ் லா V is equal to IR, அதுலேருந்து I is equal to V by R. ஓகேங்களா, அப்போது I1 is equal to V by R1, I2 is equal to V by R2, I3 is equal to V by R3. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷனில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா I is equal to V by R1 plus V by R2 plus V by R3. ஸோ மூணுத்துலேயும் நமக்கு காமனாக இருக்கிறது V. ஸோ அந்த Vயை வந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா I is equal to V into 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஓகேங்களா, இதில் நெட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த கரண்ட் நெட் கரண்ட்டோட வேல்யூ வேணும்னா தட் இஸ் I is equal to V by RP. ஸோ அப்போ இதுலேருந்து ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமன் டேர்ம் V இருக்குது, ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஸோ இதுலேருந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட வேண்டியதான். Here RP is the equivalent resistance of the parallel combination of resistors. Thus, when a number of resistors are connected in parallel, connect பண்ணிருக்கும்போது the sum of the reciprocal of value of resistance of the individual resistors is equal to the reciprocal of the effective resistance of the combination. ஓகேங்களா, ஒரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் உடைய ரெசிப்ரோக்கல் எடுத்து அதை எல்லாத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் உடைய ரெசிப்ரோக்கல் கிடைக்கும். ஓகேங்களா, the value of equivalent resistance in parallel combination will be lesser. எப்படி கெப்பாசிட்டன்ஸ்க்கு பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடியது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து இந்த இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை விட இங்கே லோவாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்சஸ் வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்வேஸ் கனெக்டட் இன் parallel so that even if one is switched off, ஏதோ ஒரு லைட்டோ இல்லை ஒரு ஃபேன் ஏதோ ஒரு சம் கனெக்ஷன் ஒன்று நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாலும் அதர் டிவைசஸ் என்ன ஆகும், could function properly. ஸோ நம்ம ஹோமில் கனெக்ஷன் கொடுத்துருக்குது எந்த மாதிரி கனெக்ஷன் அப்படின்னு சொன்னால் இன் ஹோம் household appliances are always connected in parallel. ஓகேங்களா, so that even if one of the appliances is switched off, other devices could function properly. Next, equivalent resistance வந்து சீரீஸில் இருக்கும்பொழுது சம் எப்படி போடலாம், பேரலில் இருக்கும்போது எப்படி சம் போடலாம் அப்படிங்கிறதுக்கான 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்துருவோம். Calculate the equivalent resistance for this circuit which is connected to 24 volt battery and also find the potential difference across 4 ohms and 6 ohm resistors in the circuit. சரிங்களா, 24 voltage பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியை
4 6 ஓம் வழியாக 4 and 6 ஓம் வழியாக ரெசிஸ்டர்ஸ் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணியிருந்த இந்த சர்க்கியூட்டோடைய பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அண்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் சீரீஸில் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இதனுடைய நெட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதிலிருந்து கரண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருந்தா RS இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா R1 + R2. ஓகேங்களா? ஸோ 4 + 6 வந்து 10 ஓம் ஆகிடும். ஓம்ஸில் வந்து V இஸ் ஈக்குவல் டு IR. அதுலேருந்து I இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்கணும். கரண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். V கண்டுபிடிக்கணும். அப்போ வியோட வேல்யூவில் கரண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் தி வோல்டேஜ். ஒன்றுக்கும் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ சின்ஸ் த ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ், த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் வந்து 4 + 6 = 10 ஓம். அதுலேருந்து கரண்ட் I இந்த சர்க்யூட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா V இஸ் ஈக்குவல் டு IR ஃபார்முலா. அதில் இருந்துட்டு I இஸ் ஈக்குவல் டு V/R. இப்போ வியோட வேல்யூ 24, ஆரோட வேல்யூ 10 டிவைட் பண்ணால் 2.4 ஆம்பியர் கரண்ட்டு. அப்போ இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வழியாக இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன? V1 = IR1. அப்போ 2.4 × 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9.6. அதே மாதிரி அக்ராஸ் 6 ஓம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா V2 = IR1, தட் இஸ் 2.4 × 6, தட் இஸ் ஈக்குவல் டு 14.4. ஓகேங்களா? இதுதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா சீரீஸில் பார்த்துட்டோம். பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது அப்போது வந்து ஒரு சம் என்னன்னு பார்ப்போம். இப்போ calculate equivalent resistance in the following circuit and also find the current. ஓகேங்களா? ஸோ கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட், அப்போ இந்த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 4 6 24 வோல்டேஜ் தான் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேரலுக்கு ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். 1/RP = 1/R1 + 1/R2. ஸோ 1/4 + 1/6 நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் 6 4க்கு 6க்கும் 4க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 12ன்னு கிடைக்கும். ஸோ 12 எல்சிஎம் வச்சோம்னா அதில் இருந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வரமா 1/RP = 5/12 ஓம் நம்ம கிடைக்கும். அதுலேருந்து ஆர்பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா 12/5 ஓம்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நெட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து என்னென்னா 12/5 ஓம்ஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுலேருந்து நமக்கு தேவை நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட்டோடைய இண்டிவிஜுவல் கரண்ட் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ I1 = V/R1. வியோட வேல்யூ வந்து 24, R1ஓட வேல்யூ வந்து 6. ஸோ 24/4 6 போட்டோம்னா 6 ஆம்பியர் கரண்ட் போகிறது நமக்கு தெரிஞ்சிடும். I2 = V/R2, தட் இஸ் 24/6 4 ஆம்பியர் நமக்கு கரண்ட்டு. ஸோ நெட் கரண்ட்டோட வேல்யூ வேணும்னா I = I1 + I2, 6 + 4 போட்டிங்கன்னா 10 ஆம்பியர் கிடச்சிடும். அதாவது ஆர்பியோட வேல்யூ நெட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட்டு. அப்போ நம்மளுடைய ஃபார்முலா V = IR. நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் தெரியும், வோல்டேஜ் தெரியும். அப்போ ஈஸியாக கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெட் கரண்ட் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும். இங்கே இந்த சம்மில் வந்து ஃபஸ்ட்டு சம்மில் இங்கே வந்து V2 = IR1 சொன்னோம் இல்லையா? அங்கே IR1 கிடையாது, V2 = IR2. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்து இப்போ இன்னொரு சம் இருக்குது. ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸ் அண்ட் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது நெட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த சம்மை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.